Stone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நீட் மட்டும்தான் உலகமா? எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் பரவி கிடக்குது. மாணவர்கள் இது மாதிரியான ஒரு அழுத்தத்துக்குலாம் உள்ளாகக்கூடாது. நான் மருத்துவர் ஆனதுனாலேயே என் வாழ்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி பெற்றிருக்கிறது. நான் பிறந்த என்னது சொல்லுது, நான் பிறந்ததுடைய பயனை அடைந்து விட்டேன்னு ஒரு மருத்துவரால் சொல்ல முடியுமா? அந்த ஒரு துறைக்காக தன் உயிரை மாய்த்து கொள்கிறாங்கல்ல, அதைத்தான் மையப்படுத்தி அவர் சொல்கிற விஷயம். தன் உயிரை மாற்றி கொள்வது, இந்த மாதிரி இறந்து போவது, பெற்றோர்களும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் திமுக பிற கட்சிகள் எல்லாருமே விஜய் அவர்கள் எதை சொன்னாலும் விமர்சிக்கும். இன்று முதல் இளைய தளபதி விஜய் என்பதோடு சேர்த்து இளைய காமராஜர் என்றும் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மிக பொருத்தமான வார்த்தையும் கூட. இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் கல்விக்காக உதவி, யாரெல்லாம் கஷ்டப்படக்கூடிய இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களோ அத்தனை பேரும் காமராஜர் பார்த்து வயிறு பற்றி எரியுதுன்னு சொல்லி நம்ம இந்த ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே வியாசர் பாட்டு பற்றி எரிஞ்சதில்ல, அத்தனை குடிசைகள் பற்றி எரிஞ்சதில்ல. உதவி செய்வதற்காக போன நபர்களை உதைக்கக்கூடிய வேலையை காவல்துறைக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது கல்வி விருது வழங்கும் விழா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 88 தொகுதிகளுக்கான மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு தொகுதி வாரியாக இன்னைக்கு கல்வி விருது விழா வழங்கப்பட்டு வருது. விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக குறிப்பிட்டு பேசுகிறாரு. நீட் மட்டும்தான் உலகமா? எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் பரவி கிடக்குது. மாணவர்கள் இது மாதிரியான ஒரு அழுத்தத்துக்குலாம் உள்ளாகக்கூடாது, எதையும் ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை? இல்லை, நீட்டை குறித்து அவர் பேசியதை தாண்டி நான் மிக முக்கியமாக பார்க்கறது சாதியை குறித்து அவர் பேசியது. இந்த சாதி என்ற ஒரு அந்த வளையத்துக்குள்ளே, அந்த மாய வலைக்குள்ளே சிக்கிவிடாதீர்கள். இந்த சாதி உங்களை எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறதோ, உங்களை தனிமைப்படுத்துகிறதோ, அதன் பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ சாதியை மையப்படுத்தி இங்கே செய்யக்கூடிய அரசியலின் பக்கம் போகக்கூடாதுன்னா திமுக பக்கம் போகக்கூடாதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இங்கே அப்பாவும் சொன்ன உதாரணமே இருக்குல்ல, சாதியை வைத்து கலவரம் பண்ணுவது, சாதியை வைத்து பிளவாடுதல் செய்வது கலைஞர் தான் செய்தான்னு அவர் அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் இந்த சாதியை வைத்து தமிழகத்தில் மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டே, அதை அழிக்காமல் பார்த்து கொண்டே, அந்த தீயில எண்ணெயை விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சி எது என்பதை புரிந்து கொண்டு அதன் பக்கம் செல்லாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக சாதிய கட்சிகளாக இருக்கட்டும், சாதியை வைத்து மக்களை எந்த அளவுக்கு பிளவாடல் செய்கிறாங்கன்னா, ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே போக முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொன்னாக்கா, அந்த கோயிலுக்குள்ளே போவதற்கான என்ன வழிமுறையோ அதை செய்யாமல் கோயிலை பூட்டி வைத்து இரு சமூகத்தை 2 பக்கம் எதிரெதிர் திசையில் நிப்பாட்டுவது ஒரு அரசாங்கத்தின் வேலையா? இன்றைக்கு நாங்குநேரில் சின்னதுரை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி வேங்கவேல் பிரச்சனைலாம் சாதியை மையப்படுத்தி அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான். நீங்கள் மலம் கலந்ததாக இருக்கட்டும். அப்போ சமூகத்துக்குள்ளே இந்த சாதியை வைத்து பிளவாடக்கூடிய இந்த நபர்களின் பக்கம் செல்லாதீர்கள்ன்றது பொதுவாக சாதியவாதிகள் பக்கம், மதவாதிகள் பக்கம் நம்ம போகாமல் இருப்பது நல்லது அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த சாதியை அணைய விடாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சியை நோக்கி படையெடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது என்பதை ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்கார். 2வது, இந்த நீட்டை குறித்து அவர் பேசிய விஷயம். மாணவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம்ல, அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறதுன்ட்டு. இப்போது ஒரு மருத்துவரை போய் நீங்கள் கேளுங்க, மருத்துவரான மருத்துவர்கிட்ட, நீங்கள் மருத்துவர் ஆகிட்டீங்க, வாழ்க்கையில் முழுமை பெற்றுட்டீங்களான்னு கேளுங்களேன். முழுமை பெற்றேன்னு சொல்லுவாங்களா அவங்க? எல்லா நலமும் வளமும் பெற்று மனுஷன் சந்தோஷமாக வாழ்கிறேன், நான் மருத்துவர் ஆனதுனாலேயே என் வாழ்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி பெற்றிருக்கிறது, நான் பிறந்த என்னது சொல்லுது, நான் பிறந்ததுடைய பயனை அடைந்து விட்டேன்னு ஒரு மருத்துவரால் சொல்ல முடியுமா? மருத்துவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவருக்கும் குடும்பம் பிரச்சனை, ஃபேமிலி எல்லாமே எல்லா விஷயத்தையும் கடக்கணும் பொழுது, அப்போ ஒரு துறையை மட்டுமே மையப்படுத்தி அந்த ஒரு துறைக்காக தன் உயிரை மாய்த்து கொள்கிறாங்கல்ல, அதைத்தான் மையப்படுத்தி அவர் சொல்கிற விஷயம். தன் உயிரை மாற்றி கொள்வது, இந்த மாதிரி இறந்து போவது, பெற்றோர்களும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றம் மிக முக்கியமான ஒரு வித்திடும்ன்றதை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். ஜனநாயக கடமைனா ரொம்ப சிம்பிள் தான். ஊழல் செய்யாத, நேர்மையாக உங்களை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் ஓட்டு கேட்குறாரு. கரெக்டுங்களா? வேறு யாருக்கும் இல்லை. ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு என்பது எப்பயுமே மாணவ பிள்ளைகள் மத்தியில் அரசியலை நம்ம பேசுவது என்பது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அரசியல் பழகுங்கள், அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறதும் சரி, விஜய் வருகைக்கு பின்னாடி
அந்த மாணவ பிள்ளைகள் அரசியலுக்குள்ளே வந்த விஷயமா இருக்கட்டும். நாம் ஒரு கார் ஷோரூமுக்கு நான் போயிருந்தேன் வண்டி ஒன்று பார்க்குறதுக்கு. அங்கே உள்ள நபர் சொன்னது, அந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் அவர் சொன்ன விஷயம், சார் என் மனைவிக்கு வந்து 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் அவங்க ஓட்டு போடல. விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஓட்டு போடணும், எனக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு நான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுது யங்ஸ்டர்ஸ்லேருந்து. ஓட்டே போடாத 30% இருக்காங்க இல்லையா, ஓட்டே போடாத 30% வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனசில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய நம்பிக்கையை விஜய் அவர்கள் விதைத்திருக்காருன்னு தான் பார்க்குறேன். அதே போல் இன்னொரு விஷயம் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறாரு, அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வண்டியாக வந்து கொட்டுவாங்க, அதெல்லாம் யாருடைய பணம்ன்ட்டு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், எதிலிருந்து வந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ அது எல்லாமே கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து தேர்தலில் வந்து வாக்களிக்கணும், அவங்களையெல்லாம் ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கிற இதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது டைரெக்டாக திமுக அதிமுகவை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணி எடுத்துக்கலாமா? இது டைரெக்டாக திருட்டு பயல்களை அட்டாக் பண்ணியிருக்காரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இது திமுக அதிமுகன்னு பார்க்கல. ஏன்னா பெருவாரியாக கருப்பு பணங்களை வந்து கொண்டு வந்து இது உள்ளே போடுறதுன்றது வந்து கொள்ளையடிப்பவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் திமுக அதிமுகன்னு மட்டுமே நம்ம வந்து பிரித்து ஒதுக்குதுன்றது இங்கே விஷயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? யார் வேணாலும் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட ஒரு தோழர் இருந்திருக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு அவர் சில தவறான வேலைகளை செய்து பணத்தை ஈட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அவர் சொல்ல வருவது நேர்மையற்ற முறையில். நீங்கள் இப்போ மதுரையில் வெங்கடேசனுடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தகவல்லாம் பார்த்தோம். அது எப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்கன்ற தகவல்லாம் பார்த்தோம் பொழுது, அப்போது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்னாக்கா, அதாவது நேர்மையற்ற முறையில் அறமற்ற முறையில் வந்து திருட்டுத்தனமாக பணத்தை கொள்ளையடித்தோ அல்லது வந்து வேறு வழியில் சம்பாதித்த பணத்தை எடுத்து கொண்டு வருவார்கள். உங்களிடம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதற்கு, உங்களை அடிமைப்படுத்துவதற்கு. அதன் மூலமாக ஒரு நாள் நீங்கள் வந்து அதற்கு விலை போனதோடைய விளைவு 5 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷனாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த முறை அலைன்ஸ் செட் ஆகிருக்குது, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அலையன்ஸாக இருக்கட்டும், பிஜேபி அதிமுக அலையன்ஸாக இருக்கட்டும், அடுத்து விஜய் அவர்கள் இருக்கட்டும், இதை தாண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் வேரூண்டி இங்கே வந்து பணத்தை வந்து மிக நேர்மை இல்லாமல் கொள்ளையடித்து சேர்த்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போது அறமற்ற நபர்கள் உங்களை நோக்கி வருவார்கள், அவர்களை நீங்கள் விரட்டி அடிங்கள். இந்த முறை ரொம்ப பணம் வாங்காமல் ரொம்ப நேர்த்தியாக உங்களை நேசிக்கக்கூடிய ஊழல் செய்யாத நபர்களை தேர்ந்தெடுங்கன்றதே இந்த பிள்ளைகளுக்கு சொல்வது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு சொல்வதும் சரி. இந்த அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து போனாதான் சாதாரண விஷயத்துக்கு கூட லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய விஷயம் மாறணும். நீங்கள் வந்து விலைவாசியெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக போகுது, நம்ம குறையணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல கொள்ளையடிக்கிறதை நிப்பாட்டணும். நீங்கள் வந்து அரசாங்க கஜானிலேருந்து கொள்ளையடிக்கிறதை இங்கே இருக்கக்கூடிய மணியை கட்டுப்படுத்தும். ஆமாம், நீங்கள் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதீத ஆசை வருகிறது, அதீதமாக மக்கள் மீது வரிச்சுமை போட சொல்கிறது, அதீதமாக வந்து மக்களுடைய பிரச்சனையை பார்க்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அரசாங்கத்தை கடனுக்குள்ளே தள்ளுறீங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் கடன் வாங்குது, அது எல்லாமே உங்கள் தலையில் விடியுதுனாக்கா, அப்போ நேர்மையான அரசியல் செய்யும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியலை ஒரு ஜனநாயக முறையில் ஆற்றக்கூடிய அந்த கடமையை நீங்கள் செய்வதன் மூலமாக கிடைக்கும்ன்றத அழகாக சொல்லியிருக்கிறார். அனைவருக்குமான ஒரு மருத்துவக் கல்வி கிடைக்கணும், ஏழை எளிய மாணவர்கள் எல்லோருமே வந்து மருத்துவக் கல்வி வந்து பெறணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து வருகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேள்வி எழுப்பியிருப்பதை பல விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கு திமுக மற்றும் இன்னும் பிற கட்சிகளிடம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் திமுக பிற கட்சிகள் எல்லாருமே விஜய் அவர்கள் எதை சொன்னாலும் விமர்சிப்பாங்க. விஜய் அவர்கள் எதை சொன்னாலும் நல்லது, எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் வந்து அவங்களுக்கு உரைக்காது. ஏன்னாக்கா இல்லை, கடந்த முறை வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும், அதற்கு தாவேக்கா என்றும் துணை நிற்கும் அப்படின்னாரு. இன்றைக்கு நீட் மட்டும்தான் உலகமா அப்படிங்கிற ஒரு பேச்சு சற்று முரணை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற ஒரு முரணும் கிடையாதுங்க. நீட்டை ஒழிப்பேன், கையெழுத்து போட்டு கிழிச்சிருவேன், கையெழுத்துலன்னு சொன்னவங்களே ஒழிக்காமல் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நல்லா ஊழல் பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது மாணவ பிள்ளைகள் எதுக்கு அந்த மன அழுத்தத்துக்குள்ளே போகிறீங்க? இவங்களால் ஒழிக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு, அதற்காக உங்கள் உயிரை மாய்த்து கொள்வது தவறுன்றதை அவருக்கு பறைசாற்றாரு. அண்ணன் சீமான் இதை வரவேற்றிருக்காருல்ல, விஜய் சொன்னதில் என்ன தவறுன்னு தான் கேட்குறாரு. நியாயமான விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், வெறும் மருத்துவம் மட்டுமே வந்து இங்கே உலகம் சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதை தான் சொன்னேன். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நடிகர் ராஜேஷ் நேற்று இறந்து விட்டார் பார்த்தீங்களா, திரைக்கலைஞர். அதில் 2 சேனலில் 2 மருத்துவர்கள் உட்காந்து பேசுகிறாங்க. என்னன்னு பேசுகிறாங்கன்னா, ராஜேஷ் அவர்களை காப்பாற்றியிருக்கலாம், இதை செய்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம், இந்த சிகிச்சை கொடுத்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். இதெல்லாம் அறிவுக்கு உகுந்த பேச்சா? ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துருச்சுனாக்கா ஒரு நொடி முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது. கரெக்டுங்களா? இதான உலக யதார்த்தம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தான் இருக்கும். நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் அதில் உட்காந்து ஒரு அரசியல் பண்ணி அதை ஒரு யூடியூப் சேனல் 2 பேர் எடுத்து பேட்டி போட்டு அதை ஒரு மருத்துவர் உட்காந்து பேசுறது எவ்வளோ மடத்தனமாக இருக்குது.
அந்த மருத்துவரால் சொல்ல முடியுமா? இத்தனை வருஷம், இத்தனை நாள், இத்தனை வினாடி நான் உயிரோட இருப்பேன் அவரால் சொல்ல முடியுமா? அது முடியாதுல்ல. அப்போ எப்படி நீங்கள் இயற்கைக்கு பொருந்தாத ஒரு விஷயமா? அப்போ நீங்கள் ராஜேஷை காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி உட்காந்து பேசுறது எப்படி சாத்தியம்? அதைத்தான் சொன்னேன். நீங்கள் வந்து அப்போ அந்த ஒரு மருத்துவத்துறைக்குள்ளே போய் அந்த ஒரு சிக்கல்லையும் சிக்கிக்க கூடாது. மருத்துவத்துறைன்றது ஒரு துறை. உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது சார், புரியுதுங்களா? அவனால் வந்து என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ டெண்டுல்கர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஃபெயில் ஆகிட்டாரோன்னா அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? அப்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை தேடு. உனக்குள்ளே அந்த மருத்துவ படிப்புக்கான திறமை இருக்கும் பொழுது மருத்துவ படிப்பை படிங்கள். ஆனால் அந்த மருத்துவ படிப்புக்காக நீங்களும் அந்த உயிரை மாய்த்து கொண்டு பெற்றோரையும் வந்து ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இது மட்டுமே உலகம் நினைக்கிறீங்களா? இது இல்லை உலகம். MBBS இல்லாமல் அதிலே BDS, B.Pharm, நர்சிங் இது சார், இந்த உலகம் என்பதே வந்து அது இல்லை சார். முதல்ல இந்த உலகம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை அழகான தருணமாக மாற்றிக்கொள்ளணும். அழகான நினைவலைகளை உருவாக்கி கொள்ளணும். அழகான உறவு முறைகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் கிராமப்புறத்தில் போய் பாருங்களேன். இன்றைக்கி சிட்டியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளைக்கு சராசரியாக உணவுக்கு மட்டுமே, இப்போது உணவுக்கு மட்டுமே ஒரு தனிநபர் செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேளை ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னா 600 700. ஒரு கிராமப்புறத்தில் 300 ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு அழகாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாதுன்றத வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சு வாழுங்கன்றாரு. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையோட யதார்த்தம் என்னென்னு, இந்த உலகத்தில் குகன், நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனால் தானே படைக்கப்பட்டுச்சு. சொல்லுங்கள். இல்லை கேட்குறது, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தானே. இந்த எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனுக்கு இவன் காணிக்கை செலுத்துகிறான் மனிதன் படைக்கப்பட்ட காசை வைத்து. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ இங்கே நீங்கள் நினைக்கிறது இல்லை லைஃப்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த வாழ்வியலில் குழந்தை பருவம் ஒரு அழகான விஷயம், வாலிப பருவம் அழகான விஷயம், முதுமை பருவம் வந்து அழகாக அமைத்து கொள்வது இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் அப்படின்றதான் யதார்த்தமான விஷயம். அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்கிறதுக்காகத்தான் ஒரு துறையை தவிர இந்த ஒரு துறைக்காக நம்ம வாழக்கூடாது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழுங்கன்றாரு. ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தை. கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்து வருகிறார் இளைய தளபதி விஜய் அவர்கள். இன்று முதல் இளைய தளபதி விஜய் என்பதோடு சேர்த்து இளைய காமராஜர் என்றும் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஒரு மாணவரின் தந்தை இந்த கல்வி விருது விளங்கும் விழாவில். விஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சியோட பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இளைய காமராஜர்னு மேல் அழைக்கப்படுகிறாரா விஜய்? இல்லை, அது நல்ல விஷயம் தானே. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளை படிப்பதற்கு வழிவகை செய்து கொடுப்பது ஒரு பெற்றோர் செய்து கொடுப்பார்கள், கரெக்டுங்களா? ஒரு பெற்றோர் வந்து ஊக்கப்படுத்தி படிங்கன்னு சொல்கிறது தன் பிள்ளைன்ற கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி ஒரு அரசாங்கம் செய்யும், கரெக்டுங்களா? அரசாங்கத்திற்கு அந்த கடமை இருக்குது. அதற்காக தான் மக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்கமும் இல்லாமல் ஒரு பெற்றோரும் இல்லாமல் ஒரு தனி மனிதன் நல்லா படிங்க, நல்லா படித்த பிள்ளைகளுக்கு தங்கம் வைரம்னு சொல்லி கொடுத்து பணம் கொடுத்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு நான் துணையாக நிற்கிறேன்னு சொல்கிறது யார் செய்வான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ பேரன்பு கொண்டு நேசித்து இதைத்தான் காமராஜர் அன்றைக்கு செய்தார். உனக்கு எதுப்பா தடையாக இருக்குது? வறுமை தான் தடையாக இருக்கா? உணவு தடையாக இருக்கா? நான் கொடுக்குறேன், வா படின்னு சொன்னார். எதற்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம்? ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து இப்படி ஒரு சீர்திருத்தத்தை செய்த காமராஜரை போல வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை விஜய் செய்கிறார். அவர் இளைய காமராஜர் சொல்லலான்றது மிக பொருத்தமான வார்த்தையும் கூட. இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் கல்விக்காக உதவி, யாரெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடிய இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களோ அத்தனை பேரும் காமராஜர் தான் என் பார்வையில். இதை வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து ரசிப்பார்களா? ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலின் செய்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொன்னார்ல செல்வ பிறந்தகை. இதை முதல்ல காங்கிரஸ்காரர் ரசிச்சாங்கன்னு கேட்டீங்களா? ரசித்தாங்களா? யாருமே ரசிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் வயிறு பற்றி எரியுதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஆட்சியில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையாலுமே வியாசர் பாட்டி பற்றி எரிஞ்சதில்லை, அத்தனை குடிசைகள் பற்றி எரிஞ்சதில்லை. உதவி செய்வதற்காக போன நபர்களை உதைக்கக்கூடிய வேலையை காவல்துறைக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? முதல் கேள்வி சார். காவல்துறை எப்போயுமே ஒபே ஆர்டர் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிவிக்கு துண்டு போட்ட நபராக தேர்ந்தெடுத்தோம், வெள்ளை சட்டை போட்டவனா தேர்ந்தெடுத்து தேடி அடிச்சிருக்கீங்கன்னா சொல்லாமல் செய்யப்பட்டிருக்குமா? நீங்கள் அப்படி சொல்லாமல் ஒரு விஷயத்தை எந்த காவல்துறையும் செஞ்சுட்டு யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எந்த காவல்துறையும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. மனித உரிமை மீறல், பெண்கள் மீது கை வைத்திருக்கிறது, அத்துமீறி அவர்கள் வயிற்றில் உதைத்திருக்கிறது, தாய்மையை கேவலப்படுத்தியிருக்கிறது, தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் செல்லும், நீதிமன்றம் வரைக்கும் செல்லும், வழக்கு பாயும். இதையெல்லாம் டிவிக்கு அடுத்தடுத்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடு ரோட்டில் உட்காந்து 2 பேருக்கும் குத்தாட்டம் கேட்குதா? முதலமைச்சர் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும். இது என்ன மாதிரி போக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இது காமராஜர் ஆட்சியா?
சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் வந்து நல்ல ஒரு படம் பேர் தெரில, முரளியை கூப்பிட்டுட்டு வடிவேல் பொண்ணு பார்க்க போவார். அந்த பொண்ணு குடிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அதில் வடிவேல் கேட்பான், என்ன ஓகேவா அப்படின்ட்டு. பார்த்துருக்கீங்களா? அதே போல் சேகர் பாபு கேட்டார் பார்த்தீங்களா முதலமைச்சரை பார்த்து, ஓகேவா அப்படின்னு 2 பேரும் வந்து அவ்வளோ ரசித்து, மக்கள் வந்து ஆரவாரப்பட்டு மக்கள் வந்து எங்கே போனாலும் பேரன்பு கொண்டு வந்து நேசிக்கணுமே தவிர, புலியூர் சரோஜான்னு நினைக்கிறேன், அந்த காலத்தில் டான்ஸர் நினைக்கிறேன், அவங்க செட்டில் இருக்கிற எல்லா பேட்ச்மேட்டையும் கூப்பிட்டு வந்து ஆட விட்டு காசு கொடுத்து அதை ஒரு என்ஜாய் மூமெண்ட்டாக மாற்றி என்னமோ முதல்வரை மகிழ்விப்பதாக செய்வது என்பது முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையாது. பொது வெளியில் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறது. அங்கங்கே ஒரு அரங்கை வச்சு நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? இது என்ன வேலை? எந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை இதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இதை காங்கிரஸ்காரர்கள் ரசித்தாரா? முதல்ல காங்கிரஸ்காரன் விழுங்க, எல்லா சக மனுஷன் எவனா ரசித்தா நான் சொல்லுங்கள்? யாருமே ரசிக்கலை சார். நான் தான் சொல்லணும்ல, யாரெல்லாம் கல்விக்காக கஷ்டப்படுகிற, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பேரண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட்ஸோ அல்லது பேரண்ட்ஸ் இல்லாத இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் காமராஜரை தான் நான் பார்க்குறேன். கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் திரைப்படத்தை வந்து கர்நாடகா முழுவதும் ரிலீஸ் செய்ய விட மாட்டோம். அதே சமயம் கர்நாடக திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மல் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. கமல் என்ன விளக்கம் கூறினாலும் நாங்கள் வந்து தக் லைஃப் திரைப்படத்தை வந்து கர்நாடக மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரா கமல்? அவருக்கு ஒரு நெருக்கடி இல்லை சார், இது ப்ரொடியூசருக்கு தான் நெருக்கடி. கரெக்டுங்களா? 2வது, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை இயல்பான வார்த்தையா பொய்யான வார்த்தையான ஒரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கி அவர் வந்து எங்கே நிற்கிறான்றதெல்லாம் தாண்டி நம்ம திரைக்கலைஞராக பார்ப்போம், அரசியல்வாதியாக இல்லாமல் முதல்ல. ஏன்னா அது உங்கள் கட்சியை சேர்ந்த முதலமைச்சரே சொல்கிறார், சித்தராமையா கர்நாடகாவுடைய வரலாறு தெரியாதவர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்குள்ளே தானே அவரும் வந்து இருக்கிறார். சரி, அவருக்கு முதல்ல வரலாறு தெரியுமான ஒரு விஷயம் இருக்குல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். ஆதி மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியிலிருந்து தானே மறவி எல்லா வார்த்தையும் பிறக்கப்பட்டு இருக்கிறதுன்றது இயல்பான ஒரு உண்மையாக இல்லையா? அந்த மொழி எங்கேருந்து உருவாக்கப்பட்டு எங்கேருந்து தோன்றியதுன்னு அவங்களால காட்ட முடியுமா? சான்று காட்ட முடியுமா? நம்மக்கிட்ட இலக்கிய நூல்கள் இருந்ததில்ல, அந்த மாதிரி இலக்கிய நூல்கள் வந்து அவங்கள்ட்ட இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு காட்ட முடியுமா? நம்மள்ட்ட ஓலைச்சுவடி இருந்ததில்ல, நம்மள்ட்ட கல்வெட்டு இருக்குல்ல, இதெல்லாம் அவங்கள்ட்ட இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பாக இருந்ததுன்னு காட்ட முடியுமா? அப்போது கமலஹாசன் அவர்கள் நீங்கள் அரசியலில் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், பட் இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், இன்டலெக்சுவல். அதிலெல்லாம் நம்ம அவரை குறை சொல்லவே முடியாது. நம்ம பொழுது தமிழ் மொழியிலிருந்து தானே எல்லாமே பிறக்கப்பட்டிருக்கிறது, தாய்மொழியாக இருக்கப்பட்டிருக்கும் பொழுது இதில் அவர் சொல்கிறதுல எந்த பிரச்சனை? இதற்காக நீ படத்தை விட மாட்டேன்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் சின்ன செஞ்சுட்டு போ, எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை விட வந்து கமலஹாசனுடைய படம் நல்லா இருந்துச்சுனாக்கா பிற ஸ்டேட்டில் தூக்கி கொண்டாட போகிறான், ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்க்க போகிறாங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா கமல் எதை கொண்டு போய் அங்கே விதைக்குன்னு நினைக்கிறாரோ அந்த விஷயம் சேர்ந்துடும் போயிட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக தடை செய்யும் பொழுது அவன் வந்து தேடி பார்ப்பானா இல்லையா? என்னைய இதே மாதிரி தான் அவருடைய படத்தை, இந்த விஷயம் ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாகவும் கிடைச்சிருச்சு. இல்லை, விளம்பரம்ன்றதான்றதை விட இதான யதார்த்தமான அரசியல், யதார்த்தமான உண்மை தானே. நீங்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து தானே எல்லாமே பிறக்கப்பட்டதுன்னும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னு அதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்கனாக்கா செஞ்சுட்டு போ. வரலாறு உங்களுக்கு என்றைக்குமே சில விஷயத்தை உண்மையை கற்பிச்சிட்டோம். கரெக்டாக புரியுதுங்களா? அப்போ இது என்ன, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல திராவிட இயக்கங்களும் அமைப்புகளும் பெரியாரி அமைப்புகளும் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் ஏற்க மறுக்கிறாங்க தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ அங்கே திராவிட கருத்தியல் வந்து போய் சேரலையோ? திராவிட கருத்து போச்சு போகலை. ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும். என்ன தெரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய கன்னடிகர்கள் தேடி பார்ப்பார்கள், உண்மையில் இந்த மொழி எங்கேருந்து பிறக்கப்பட்டது, தமிழ் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்தது, தமிழ் மொழியிலிருந்தாலும் பிறக்குதான். அதை தேடி பார்க்கும்பொழுது நேரடியாக அவன் தாய்மொழியை கற்றுக்கொள்வான், தமிழ் மொழியை பற்றினா அதோடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வான். கமல் மூலம் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நல்லது தானே. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் தமிழை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தளத்திற்கு அவர்களே வித்துட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை உங்களுக்கு நன்றி. நன்றி.